Hello guys, this is Resha here. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா ஒரு dessert recipe தான் இன்னைக்கு பார்க்க போறோம், which is super tasty, very crispy and very easy to make. இது வந்து ஒரு few steps பண்ணாலே உங்களுக்கு இந்த final result வரும். So அந்த மாதிரி தான் ஒரு குயிக்கான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். That is crispy custard puff pastry தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். So let's go to the video and see how it is. ஸோ இந்த ரெசிபிக்கு நான் வந்து ரெடிமேட் பஃப் பேஸ்ட்ரி ஷீட் கிடைக்கும். ஸோ அதுதான் நான் வாங்கியிருக்கேன். ஐ காட் திஸ் அட் பிக் பாஸ்கெட். அதே மாதிரி கெட் இட் இன் ஸ்விக்கி அண்ட் அதர் டெலிவரிங் ஆப், க்ரோசரி ஆப்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதோட லிங்க்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் இட் அண்ட் யூ கேன் கெட் இட் ஹோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பேஸ்ட்ரி ஷீட்டில் வந்து இட்ஸ் அரவுண்ட் வெரி ஸ்மால் ஷீட், பட் இதில் வந்து அரவுண்ட் 8 பஃப்ஸ் வரும் அந்த அளவுக்கு. ஸோ இதில் வந்து ஈவனாக கட் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு. ஸோ நான் வந்து அரௌண்ட் 4 on each sides வந்து நான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால் கரெக்டாக நைஃப்பில் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக 4 கட் பண்ணுறேன் ஒரு சைடில். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ டோட்டலி we're going to make 8 puffs. ஸோ இந்த ஷீட்டை 8ஆக டிவைட் பண்ணிட்டோம். ஸோ 8 பஃப்ஸாக நம்ம டிவைட் பண்ணிட்டு ஸோ பொறுமையாக ஜென்டிலாக 1 by 1 அதை வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. பிகாஸ் we are going to bake this and also air fry this. நான் உங்களுக்கு 2 மெத்தட் சொல்கிறேன். 2 மெத்தடுக்கும் நான் எவ்வளோ டெம்பரேச்சர் வச்சுருக்கேன். பிகாஸ் I'm going to try this in air fryer as well as oven. So we're going to split it up. ஸோ இதுக்கு மேலே வந்து we're going to give an egg wash to have that crispiness and that color should be good. ஸோ அதனால் வந்து ஒரு எக் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு எக்கு வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து we're going to give an egg wash on top of it, just little bit. ஒரு 2 ஸ்வைப் பண்ணுங்க, that's enough. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இதுக்கும் நீங்கள் அதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏர் ஃப்ரையரோட மெத்தட் தான் பார்த்துக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஏர் ஃப்ரையரோட பேஸ்கெட் எடுத்திருக்கேன். அதில் வந்து இப்போ பட்டர் ஷீட் வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே தான் வந்து I'm going to place the puff pastry sheet for the puff. ஸோ அதை உள்ளே நல்லா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. என்னோட பேஸ்கெட்டோட சைஸ் வந்து ஐ திங்க் அரவுண்ட் 3 liters நினைக்கிறேன். 3 liters or 3.5 liters I guess. ஸோ இதில் வந்து 2 தான் ஃபிட் ஆகுது. ஸோ இப்படி போட்டுட்டு நீங்கள் வந்து இப்போது ஏர் ஃப்ரையரில் வந்து வச்சிடலாம். இதில் வந்து நான் பேக்கிங் மோட் யூஸ் பண்ணுறேன். அண்ட் டெம்பரேச்சர் வந்து 180 degrees வச்சுக்கிறேன். அண்ட் தென் டைமர் வந்து 25 minutes to 30 minutes வச்சுக்கோங்க. அப்பப்போ வந்து நான் 20 minutesலேயே வந்து I'll check it, ஓப்பன் பண்ணி செக் பண்ணும் how is it, திருப்பி யூஸ் டு கீப் இட் பேக். ஸோ நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணி can just check that and get it done. அண்ட் இப்போ வந்து we're going to see for an oven. ஸோ அவனில் வந்து ப்ளேஸ் பண்ணது எவ்வளோ வைக்கிறோன்னு அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ அகெயின் வந்து இதுக்கு பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் போட்டு அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சம்டைம்ஸ் ஈவன் பட்டர் ஷீட்டில் இட்ஸ் ஆக்சுவலி ஸ்டிக்கிங். ஸோ அதனால் ஐம் ஆடிங் ஆயில் டு திஸ். அண்ட் தென் இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து வச்சுருக்க பேஸ்ட்ரி ஷீட்ஸ் அந்த இதை வந்து கட் பண்ணி திஸ் பிளேஸ் இட் ஆன் டாப் ஆஃப் இட். இதுக்கும் கடைசியாக வந்து எக் வாஷ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் லிட்டில் பிட் இஸ் இனஃப். அப்படி இல்லைன்னா சில வாட்டி ரொம்ப எக் வாஷ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எக் ஸ்மெல் நல்லா தெரியும். சாப்பிடும் போது நல்லாவே எக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அந்த டேஸ்ட் தெரியும். ஸோ அதனால் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து அதோட ஃபில்லிங் பார்த்துடலாம் பேக் ஆகிற டைமுக்குள்ளே. ஸோ இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஸ்டவ்வில் ஆட் சம் மில்க். I'm taking 500 ml of milk. ஸோ 500 ml of milkல வந்து we're going to make custard out of this for the filling. ஸோ மில்க் நல்லா ஹீட் ஆகிட்டோம். ஹீட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் ஒரு 4 tablespoonக்கு மேலே கஸ்டர்ட் பவுடர் அண்ட் சுகர் சேர்த்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் 4 tablespoon, சுகர் அகெயின் ஒரு 5 to 6 tablespoons ஆஃப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மில்கில் கொஞ்சமாக ஆட் பண்ணி மில்கோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லம்ஸே இல்லாத மாதிரி.
அண்ட் லம்ஸ் போனதுக்கப்புறம் இதை தூக்கி பாயில் பண்ண மில்கில் ஆட் பண்ணி அகெயின் ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டாப் இட். அண்ட் நவ் வி கோயிங் டு புட் இட் இன் த பைப்பிங் பேக்ஸ். ஸோ ஃபைனலி ஏர் ஃப்ரையர் இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை தான் ஃபர்ஸ்ட் வச்சுருந்தேன். சூப்பர் கிறிஸ்பியாக அவ்வளோ அழகாக வந்திருக்கு. யூ கேன் see how crispy it looks. ஸோ இதில் தான் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். அண்ட் அவன்தும் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இப்போது. ஸோ ரெண்டையுமே வச்சு அதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ண போகிறோம் கஸ்டர்டில். இட்ஸ் சூப்பர் ஹாட் அண்ட் வெரி டேஸ்டி அண்ட் செம்ம ஸ்மெல் இருக்குது. எங்கள் வீடு ஃபுல்லாக இந்த ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒரு பேக்கரிக்குள்ளே போன மாதிரி இருக்குது என்னோடய வீடே இப்போது. இட் ஸ்மெல்ட் ஸோ குட். இட் வாஸ் ஜஸ்ட் டூ குட். அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு டேஸ்ட்டும் சரி. ஸோ இப்போ வந்து இது ஹாட்டாக இருக்குது. வித் ஜஸ்ட் கீப் இட் அவுட் ஃபார் 10-15 மினிட்ஸ் கொஞ்சம் ஆறட்டும்னு வச்சுருக்கேன். ஆறினதுக்கப்புறம் இதை வந்து ஒரு சாண்ட்விச் ப்ரெட் எப்படி கட் பண்ணுவீங்க அந்த மாதிரி ப்ராப்பராக சென்டராக பொறுமையாக கட் பண்ணாங்க. பிகாஸ் இட்ஸ் வெரி கிறிஸ்பி அண்ட் ஃப்ளேக்கி. இட் வில் பிரேக். ஸோ பொறுமையாக லைக் சாண்ட்விச் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்க பைப்பிங் பேக்கில் கஸ்டர்ட் ஃபில் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதை வந்து இப்போது we going to put it in between the puff. கஸ்டர்ட் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்க இந்த பேலன்ஸ் போர்ஷனை போட்டுட்டு கடைசியாக வந்து டாப்பில் பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சமாக. அதுக்கு மேலே அகெயின் நம்ம வந்து சாக்லேட் ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஒரு மாதிரி ஸ்ட்ரிப்பாக நான் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ யூ கேன் புட் however you want. சாக்லேட், கஸ்டர்ட் அண்ட் பேஸ்ட்ரி, திஸ் 3 திங்ஸ் காம்போ ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.